சும்மா பிறகு தஃபக்கரத் சிந்தித்தாள் சாத்தன் 1 மணி நேரம். வக்காலத் சொன்னாள் லஹு அவனுடைய சகோதரனுக்கு சொன்னால், இன்னி நிச்சயமாக நான் லா யஹூனு எளிதல்ல அலைய என் மீது எளிதல்ல அன் உஃபாரி குக்க உன்னை பிரிவது அன் வந்து நசபு உஃபாரி குக்க உஃபாரி க உஃபாரி கக்க உன்னை பிரிவது எளிதல்ல அந்த நீயோ ஃபி ஹாதி ஆலத்தி இந்த நிலைமையில் இருக்க உன்னை விட்டு நான் பிரிவது எளிதல்ல. அப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நான் ஆசைப்படலை. வலாக்கின் என்றாலும் அருவகு நான் போகிறேன் கஹிரன் நிர்பந்தமாக அன்னி என்னை தொட்டும் நிர்பந்தமாக நான் போகிறேன். அப்படின்னு நிர்பந்தமாக தான் போகிற மாதிரி தான் நான் போகிறேன். நிர்பந்தமாக போய் அவனுங்கிற சுச்சுவேஷனுக்காண்டி போகிறேன். ஆனால் உன்னை எந்த நிலைமையில் இங்கே விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறா. ஃபகால லஹா அஹுஹா ஃபகால அதற்கு அவனுடைய சகோதரன் கால சொன்னான். லஹா அவளுக்கு அஹுஹா அவனுடைய சகோதரன் சொன்னான். பஅதல் இஜ்ஜி கண்ணியத்திற்கு பின்னால் தஸ்பஹீன நீ மாறுகின்றாயா தலீலத்தன் இழிவானவளாக நீ மாறுகின்றாயா. தஸ்பீனுக்கு வந்து ஹபர் இது வந்து. அப்போ நீ இப்போ ஒரு பெரிய பெரிய பணக்காரியாக இருந்திருக்க, அரச குடும்பத்தை சார்ந்திருக்கிற, இவ்வளோ பணக்காரியாக இருந்துட்டு இவ்வளோ கண்ணியம் வாய்ந்தவளாக இருந்துட்டு அதான் இஜ்ஜு பகுதல் இஜ்ஜின்னு கண்ணியத்திற்கு பின்னால் நீ இழிவானவளாக மாறுகின்றாயா. இவ்வளோ கண்ணியமாக இருந்துட்டு நீ திரும்ப என்ன இழிவை நோக்கி நீ போறியா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அலீல் அலீம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சும்மா பிறகு பக்கா அழுதாள் அவன் அழுதான். பக்கத்து அவள் அழுதாள். வக்காலத்து அவள் சொன்னாள் லஹு தன்னுடைய சகோதரனுக்கு அவள் சொன்னாள், யாஹி என்னுடைய சகோதரனே நகுனு நாங்கள் நகுனு நாம் கரீபானி நாம் இருவரும் ஏழைகள். வக்கா அது நாம் உட்கார்ந்திருக்கின்றோம் தங்கியிருக்கின்றோம். குணா இங்கே சனத்தன் காமிலத்தன் 1 வருடம் முழுமையாக காமிலத்தன் முழுமையாக 1 வருடம் முழுமையாக நாம் இங்கே தங்கியிருக்கின்றோம். மா தக்க தட்டவில்லை அகதுன் யாரும் அலைனா நம்மீது பாப கதவை தட்டவில்லை. அப்படின்னா நம்ம 1 வருடம் ஆச்சு நம்மளை தேடி யாரும் வரல அப்படின்னு அர்த்தம். நம்முடைய கதவை யாரும் தட்டவில்லைன்னா 1 வருஷமாக நான் இங்கே இருக்கிறோம், யாரும் நம்முடைய கதவை தட்டவில்லை. தக்க ஃபாயிலு அகது ஃபாயிலு அலைனா ஜார் மஜ்ரூரு பாப மஃபூல் ஃபஹல் நமூத்து மவுத்தாகுவதா மின் ஜூஇ பசியின் காரணத்தினால் நாம் மவுத்தாகுவதா. லைச இந்தி என்னிடமில்லை மின் ஐ ஐடியா எந்த ஐடியாவும் என்னிடமில்லை. யாஹி என்னுடைய சகோதரனே இல்லா இல்லா இன்னி நிச்சயமாக நான் இல்லா அன்னி அஹுர்ஜ வஹுதிம நான் புறப்படுவதை தவிர வேலை செய்வதை தவிர வேறு எந்த ஐடியாவும் என்னிடம் இல்லை. வாத்திக்க உன்னிடம் நான் வருவேன் பிஷையின் எதையாவது கொண்டு வருவேன். தக்குத்தாத்து நீ சாப்பிடுவாய் பிஹி அதை கொண்டு. இலா அன் தபர்ர நீ நலம் பெறும் வரை மின் மரளிக்க உன்னுடைய நோயை விட்டும் நீ நலம் பெறும் வரை அதை நீ சாப்பிடுவாய். அப்படிப்பட்ட ஏதாச்சும் கொண்டு வர வரை நான் வேலை செய்வேன். இதை விட்டால் எனக்கு வேறு ஐடியா தெரியல. சும்மா பிறகு நுசாஃபிரு நாம் பிரயாணம் செய்வோம். இலா பிலாதினா நம்முடைய ஊருக்கு நாம் பிரயாணம் செய்வோம். மக்சத்தை தங்கினாள் தபுக்கி அழுதாள் சாத்தன் 1 மணி நேரம் கொஞ்ச நேரம் அழுதாள். வஹுவ அவனும் எபுக்கி அழுதான். வஹுவ முத்தகி அவனும் சாய்ந்திருந்தான் சாய்ஞ்சு கொண்டு அழுதான் சாய்ந்த நிலையில் அழுதான். அப்போ இல்லை இன்னின் வழி நீங்கள் இன்னி நிச்சயமாக நான் அஹுர்ஜு வெளியேறுவது அஹுதுமோ வேலை செய்வது இதை தவிர எனக்கு வேறு ஐடியா இல்லை. அடுத்து நான் தபர்றானா அந்த நோயிலேருந்து நலம் நீங்கிறது, மகசனா தங்குறது, முத்தக்கினா சாய்ஞ்சிருக்கிறது. சும்மா பிறகு காமத்து நின்றாள் நஜிகத்து எழுந்தாள். நஜிகத்து ஜமான் எழுந்தாள். கத்தத் மறைத்தாள் ரைசகா அவருடைய தலையை மறைத்தாள். பி கித்துகத்தி அபா அபாங்கிறோம்ல அபாவுடைய ஒரு சிறிய துண்டை கொண்டு தன்னுடைய தலையை மறைத்தாள். மின் சியாபி ஜம்மாலின ஒட்டகக்காருடைய உடையிலிருந்து ஒரு அபாவை கொண்டு தன்னுடைய தலையை மறைத்தாள். அப்போ இந்த ஒட்டகத்தை பிரயாணத்துக்கு டூரிஸ்ட்டு ஒட்டகத்தை ஏற்றிக்கிட்டு ஆள் அழைச்சிட்டு போகிறாங்கல்ல அந்த வாகனிகள் ஒட்டகக்காரன் அவங்கள போல் துணி அணிஞ்சிக்கிட்டு தலையை மறைச்சிக்கிட்டு அவள் வந்து புறப்பட்டா. வக்கான சாஹிபுகா நசியகா இந்தகுமா காண ஆகிவிட்டது. சாஹிபுகா அந்த ஒட்டகக்காரனுக்கு அந்த துணி நசியகா இந்தகுமா அது என்ன சொல்ல வராங்கன்னா
அந்த ஒட்டகக்காரன் வந்து ஒரு துணியை அங்கே விட்டுட்டு போயிருக்கிறான். அந்த துணியை அவன் மறந்துட்டான். அதை தான் இவ எடுத்து தலையை வந்து மறைச்சிக்கிட்டா அப்படின்னு இங்கே வந்து சொல்ல கான சாஹிபுகா நசியகா இந்தகுமா அந்த இருவரிடமும் அதை அந்த துணிக்கு சொந்தக்காரன் அதை அந்த இருவரிடம் மறந்து விட்டான். அப்போ அந்த துணியை எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு அவள் வந்து போகிறான். கப்பலத்து முத்தமிட்டால் ரவிச அஹிகா தன்னுடைய சகோதரனுடைய தலையை முத்தமிட்டாள். ஈத்தனக்கத்துஹு அவன் அவளை கட்டிப்பிடித்தாள். அப்போ அண்ணனை வந்து தம்பியா அவனை தலையில் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப கவலையாக அந்த இடத்த விட்டு போகிறான். ஹரஜத்து புறப்பட்டால் மீந்திகி அவனை விட்டும் புறப்பட்டால். வகிய தபிக்கி அவளோ அழுத நிலையில் வந்து ஹாலியா அங்கே விட்டு புறப்பட்டாள். வலா தகலமு அறியவில்லை, அவள் அறியவில்லை. ஐன தமிழி எங்கே செல்வதென்று அவள் அறியவில்லை. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன் சகோதரனை விட்டு பிரிஞ்சு போகிறா. மா ஜாலத்து நீங்காமல் இருந்தால் சாயிரத்தன் செல்லக்கூடியவர்களாக தொடர்ந்து போயிட்டே இருந்தா. வாஹுகா அவனுடைய சகோதரனும் லவ் உல் மக்கான் அவனுடைய சகோதரன் லவுல் மக்கான் ஆகிறவன் என் தலிவுகா அவளை எதிர்பார்த்தான். இலா அன் கருப நெருங்கும் நேரத்தில் வக்துல் இஸ்ஸா நெருங்கும் நேரத்தில் அவளுடைய சகோதரன் அவளை எதிர்பார்த்தான். வலம் எழுத்தி அவள் திரும்பி வரவில்லை. போனவதான் திரும்பி வரல. இப்போ மக்கச அஹூஹா அவனுடைய சகோதரன் தங்கினான். என் தெளிரகா அவளை எதிர்பார்த்தவனாக அங்கேயே தங்கினான். இலா அன் தலகன் நகார் பகல் உதயமாகும் வரை. தலகனா உதயமாக வருது. இப்போ இலான்னா வரை பகல் உதயமாகும் வரை அங்கே தங்கினாள். ஃபலம் இது அவள் திரும்பி வரவில்லை. இலகி அவனிடம் அவள் திரும்பி வரவில்லை. வலம் எஜல் அலா ஹாதிகள் ஆலி அவன் நீங்காமல் இருந்தான். அலா ஹாதிகள் ஆலி இந்த நிலைமையிலேயே யௌமேனி 2 நாள் இதே நிலைமையில நீங்காமல் இருந்தான். அப்படின்னா 2 நாள் அவளை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். அலும பெரிதானது தாலிக்க அது இந்தகு அவனிடம் இருத்தஜஃப துடித்தது. கல்புகு அவனுடைய இதயம் துடித்தது. அலைகா அவள் மீது அவனுடைய இதயம் துடித்தது. அப்போ திரும்பி வரல. இது அவனுக்கு வந்து பெரிய கனமாக இருந்துச்சு. அலுமனா பெரிதானதுன்னா என்ன, அவன் மனசு கனமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு என்ன ரொம்ப அவஸ்தைப்படுறான் அந்த மாதிரி அர்த்தம். அது சரியான மொழிபெயர்க்க முடியாது. அவள் திரும்பி வரலாங்கிற விஷயம் அவனிடம் பெரிதானது அப்படிங்கிறது இருக்கிற அர்த்தம். அதை நம்மளாம் அப்படியே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். அவனுடைய இதயம் அவளுக்காக துடித்தது. இஸ்தத்த பிஹி அவனுக்கு கடுமையானது. ஜவ் பசி அவனுக்கு கடுமையானது. ஃபஹரஜ புறப்பட்டான். அலா சபியல் ஹான் அந்த சத்திரத்தினுடைய சிறுவனிடம் அவன் போனான் அப்படி வச்சுக்கலாம். கால அவன் சொன்னான். லகு சிறுவனுக்கு சொன்னான். உரீது நான் நாடுகின்றேன். அன் தகுமலனி நீ என்னை சுமப்பதை நாடுகின்றேன். இல்லை சூக்கி கடைத்தெருவுக்கு சுமப்பதை நாடுகின்றேன். அப்போ அந்த சிறுவன்கிட்ட போயிட்டு அவன் சொல்கிறான், நீ எனக்கு கடைத்தெருவுக்கு என்னை நீ தூக்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அமலஹு அவனை அந்த சிறுவன் சுமந்தான். நான் சகோதரனை சிறுவன் சுமந்தான். அல்காஹு விட்டுவிட்டான். ஃபிசூக்கி கடைத்தெருவில் அவன் அந்த லவுல் மக்கானை விட்டுவிட்டான். ஃபஜித்தம அலைஹி அகுலுல் குதுஸ் அந்த பைத்துல் முகத்தஸ் வாசிகள் ஒன்று சேர்ந்தார்கள். அலைகி அந்த லவுல் மக்கான் மீது ஒன்று சேர்ந்தார்கள். அப்படின்னா கடைத்தெருவில் இவனை இறக்கி விட்டு போயிட்டானா, அந்த ஊர்வாசிங்க எல்லாம் இவனை சுற்றி சூழ்ந்துக்கிட்டாங்க. பகு அலைகி அவர்கள் அழுதார்கள். அலைகி அவன் மீது. லம்மர் அஹு அவனை கண்ட பொழுது. அலா தில்கல் காலத்தி இந்த நிலைமையில் அவனை கண்ட பொழுது அந்த ஊர்வாசிகள் அவனை பார்த்து அழுதார்கள். அப்படின்னா அந்த பைத்துல் முகத்தஸுடைய ஊர்வாசியோட சேர்ந்து தானே இவன் வந்து பைத்துல் முகத்தஸுக்கு வந்தான். வந்து ஒரு சத்திரத்தை தங்கி வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தான். அவள் தங்கச்சி அக்கா போனால் திரும்பி வரல. இந்த சிறுவன் தூக்கி கடைத்தெருவில் விட்டுட்டான். திரும்ப அவனை பார்த்து நல்லா தானே இருந்த, இந்த மாதிரி அவன் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எல்லாமே வந்து அழுதார்கள். ஃபசார இலேஹிம்